என்ன நீ எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க? சில்பா நீ வரல? இங்க பாரு மாலினி, சில்பாவெல்லாம் கேட்டுட்டு கிடக்காதே, உடனே கிளம்பு. நாம தீபாவளிக்கு சேலை எடுக்க போறோம். என்ன நீ சொல்றீங்க? அவன் ஸ்கூல்ல இருந்து வருவான், அவனை பிக்கப் பண்ண போகணும். அதுவும் இல்லாம அவர் வர்ற நேரம். இப்ப போய் நான் எங்க இருந்து வர நீங்க முதல்ல கால் பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொல்லிட்டு கிளம்பியிருப்பேன்ல. ஆமா, உனக்கு ஏதாவது காரணம் சொல்லணும். சரி சரி, அப்போ உனக்கு பிடிச்ச கலரை சொல்லி நாங்களே எடுத்துட்டு வரோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாண்டியம்மா, இப்ப பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன், அப்புறம் எங்க கிட்ட மலுக்கு நிக்க கூடாது. அண்ணி, உங்க புடவை சூப்பரா இருக்கு. இங்க பாரு, பக்கத்துல சுப்புலட்சுமி அக்கா இருக்காங்க, சண்டைக்கு வர போறாங்க. அவங்களும் தான் சூப்பரா இருக்காங்க. படி, உனக்கு முதல்ல அவ தான் கண்ணுக்கு தெரியவா. அவ டாக்டர் அம்மா, என்ன தவிர்த்தனாலும் நல்லா தான் இருப்பா. சரி, நேரம் ஆயிட்டு, வாங்க கிளம்புவோம். முத்துலகனி, இந்த தடவை எத்தனை சிலை? 4 இல்லைன்னா 5. அவ லிஸ்ட் வச்சிருக்கா நிறைய, கணக்கே இல்லாம எடுக்க போறா. அண்ணி, எனக்கு நிறைய புடவை இருக்கு, சும்மா ஒன்னே ஒன்று எடுத்துட்டு வாங்க. ஆமா, புடவை வேண்டாம்னு சொல்ற ஒரே ஆளு நீ தான். சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அண்ணி. அண்ணி, சொல்ல மறந்துட்டேன், வந்துட்டு காஃபி எதுவும் குடிக்காம போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாரும் கடைக்கு போற மூட்ல இருக்கோம், போயிட்டு அப்புறமா வந்து பாக்குறோம். சரியா? சரிங்க அண்ணி, பார்த்து போயிட்டு வாங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் பிள்ளைய கூப்பிட கிளம்பு. சரிங்க அண்ணி. ஏண்டி, என்னைக்காவது என் மாவாக்கிட்டையும் என்கிட்டயும் சிரிச்சு பேசியிருப்பியா? உன் வீட்டு ஆட்கள் வந்தா மட்டும் பல்ல பல்ல காட்டுற, ரோட்டு வரைக்கும் சிரிப்பு சத்தம் கேக்குது. வந்துட்டீங்களா? உங்களை தான் ஆளை காணலன்னு தேடிட்டு இருந்தேன். வேற வேலையே இல்லை, ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும், அதானே உங்களுக்கு வேலை. எனக்கு நேராயிட்டு பிள்ளைய கூப்பிடுறதுக்கு நீங்க கிளம்பலாம். என்ன சொன்ன? கிளம்பலாமா? இது என் மாவன் வீடு, நான் ஏன் சௌரியத்துக்கு உட்காருவேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. உன் மைனிக்காரிட்ட மட்டும் பல்ல பல்ல காட்டி பேச தெரிஞ்சதுல, எங்களை பார்த்தா உனக்கு என்ன இளக்காரமா இருக்கா இல்ல பிச்சைக்காரியா தெரியுதா? உங்களை பார்த்தா இளக்காரமாவும் தெரியல, பிச்சைக்காரியாவும் எனக்கு தெரியல. ஆனா நீங்க அப்படித்தான் நினைச்சுக்கிட்டா அதை என்னால தடுக்க முடியுமா? என்னடி வர வர வாய் கூடுது, மாமியாருங்கிற மரியாதை இல்ல. அன்னைக்கு என் மவளை போய் பார்க்க சொன்னதுக்கு போக மாட்டேன்னு திமிர்த்தனத்துல அவங்கிட்ட அடம் பிடிச்சிருக்க. யாரு சொன்னா? உங்க மகன் சொன்னாங்களாக்கும். அடம் பிடிச்சனா? நான் ஏன் அடம் பிடிக்கணும்? வரவே முடியாதுன்னு சொன்னேன், போதுமா? திமுரு பிடிச்ச கழுத, என் மவ மாசமா இருக்கா, அவளை போய் பாக்குறதுக்கு உனக்கு மனசு வரல. இங்க எல்லா அவளையும் ஓ சொந்தக்காரியில கூட்டி வச்சு கும்மி அடிக்கிறியா? ஆமா, கும்மி தான் அடிக்கேன். உங்களால 5 காசு பிரயோஜனம்டா. ஆனா ஏன் மைனி மாரு அப்படியா? தீபாவளிக்கு புடவை எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. நான் தான் போனா போகுது பிச்சைக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டேன், அதனால ஒரே ஒரு புடவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். என்னடி சொன்ன? என்ன சொன்ன? பிச்சைக்கார குடும்பமா? ஏன் மவ வரட்டும், இன்னைக்கு யாருன்னு காட்டுறேன். நீங்க காட்டிக்கிட்டே இருங்க, எனக்கு நேராயிட்டு நான் வர்றேன். நீ முறு பிடிச்ச கழுத, எவ்வளவு தூரம் என் குடும்பத்தை பார்த்து பிச்சைக்கார குடும்பம்னு சொல்லுவா. அவன் வரட்டும், வந்த உடனே இவளை விரட்டி முதல்ல ஆத்தா வீட்டை பார்க்க விரட்டணும். இங்க வச்சிருந்தா சரிப்படாது. எவ்வளவு திமிரு இருந்தா என்கிட்ட 24 மணி நேரமும் மல்லுக்கு நிப்பா. எப்ப பார்த்தாலும் கண்ணுல காண விட மாட்டா. அவ குடும்பத்தாளுக்கு வந்தா மட்டும் பல்ல பல்ல காட்டுறா. என்ன கண்டா அவளுக்கு இளத்தரமலா இருக்கு. எல்லாம் நான் பெத்ததை சொல்லணும். இது என்கிட்ட ஒழுங்கா நடந்திருந்தா அவளும் ஒழுங்கா நடந்திருப்பல்ல. நம்ம வீட்ல குட்டி பாப்பா படக்க போதா? சொல்லு மம்மி, நம்ம வீட்ல தம்பி பாப்பா படக்க போதா? அதுவும் எனக்கு. என்ன மம்மி, நான் காட்டிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேக்க. நம்ம வீட்ல தம்பி பாப்பா படக்க போடானா? சொல்லு. ஏண்டி சும்மா இருக்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் பாடா படுத்தி எடுக்கிற. நான் என்ன படுத்துறேன்? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொன்னா நான் உன்னை பாடா படுத்துறேனா? முதல்ல சொல்லு, இல்லைன்னா கார்த்திகப்பா வந்த உடனே கேட்பேன். நீ தம்பி பாப்பா பக்கப்படியா? சொல்லு, ஆச்சி சொன்னாங்க தெரியுமா? अरे बाप रे, ये शैतान कभी भी मेरा बेटी को तंग कर रही है. என்ன சொன்னீங்க? शैतान मेरे बच्चे को कभी भी तंग करती रहती है, बाहर जाओ. என்ன சொன்னீங்க? சைத்தானா? யார் சைத்தான்? நீங்க தான் சைத்தான். நீங்க பெரிய பூத சைத்தான். எம்பூட்டு பெரிய சைத்தான் தெரியுமா? இந்த வீட்டுக்கே பிடிச்ச பெரிய பேய் பூதம் சைத்தான் எல்லாமே நீங்க தான். எங்க அக்கா பட்டா சொல்றீங்க? என்ன தம்பி, என்ன சொன்னாங்க? அக்கா, உன்னை பார்த்து பெரிய பேய் சைத்தான் பூதம்னு சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி சொல்லுவாங்க?
இழிச்சாத்தான் ரெண்டு பேரும் இங்க வந்து உசுர வாங்குறீங்களா? ஏய் மவளை, நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. மரியாதையா வெளியே போங்க. வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இருக்கதா இருந்தா இந்த வீட்டுல இரு, இல்ல வாயை கிழிச்சு போடுவேன். கிழிச்சு எவ்வளவு திமிரு இருந்தா பச்சை பிள்ளையில பார்த்து சைத்தான் பூதம் பேயின்னு பேசிக்கிட்டு இருப்ப. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? உனக்கு ஓ பிள்ளை ஒசத்திங்கிற மாதிரி தானே எனக்கு ஏன் பேர பிள்ளைங்க ஒசத்தியா இருக்கும்? இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை ஏதாவது பேசின நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏறி மிதிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். இங்க பாரு சில்பா, உங்க அம்மா கறி உன் கண்ணு முன்னாடியே உன் பிள்ளைய பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் புள்ள பெத்து வளர்த்து ஆளாக்க போற. சீ, என்னடி பொம்பளை நீ? என்ன பொம்பளை? பொம்பளை பிள்ளைனா என்ன உங்களுக்குலாம் கிளிக்கிறையா இருக்கோ? ஓ ஆத்தக்கறிக்கு நீ எப்படி ஒசத்தியோ அப்படித்தானே உனக்கு உன் பிள்ளையும் இருக்கணும். உன் பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்க்கற. இல்லத்த, அது வந்து ஆயமோடு ஒழுங்கு மரியாதையா முதல்ல மனுஷியா நடந்துக்கோ. பெத்த பிள்ளை அப்படி என்ன கேட்டுட்டா? தம்பி பாப்பா பிறக்க போறானு ஆசையா கேக்குறா. கேட்டா ஆமான்னு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? என்ன துக்க வீட்டுல இருக்கிற மாதிரி உம்மனு இருக்கிற? நானும் தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பிள்ளை பெத்தா அழகு போயிருமாம்ல அழகு. உன் அழகை கொண்டு அடுப்புல வைக்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ நாடகத்துல நடிச்சுதான் இந்த வீட்டுக்கு சம்பாத்தியம் வேணும்னு ஒரு அவசியமும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா குடும்பத்தை நடத்துற வழிய பாரு. கல்யாணம் கட்டும் போது எப்படி இருந்த? எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிதானே அவனை கட்டிக்கிட்ட. போனா போது நடிச்சிட்டு போறா. சரி, அவளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் அதை வேண்டான்னு சொல்லணும்னு நினைச்சா நீ என்னன்னா அதுக்காக குழந்தைய பெத்துக்க மாட்டேன்னு உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருப்பியா? நீ சொல்றதெல்லாம் சரின்னு கேக்குறதுக்கு வேற எவ்வளவு இருப்பா. இங்க பாரு, முதல்ல உன் பொண்ணுகிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ. அப்புறம் இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறல்ல, அந்த குழந்தைகிட்டையும் நல்ல மாதிரி நடந்துக்கோ. அப்புறம் நீ நடிக்கிறதா வேண்டாமான்னு நான் சொல்லுவேன். நான் சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டுல கேட்கணும். உங்க அம்மா ஒழுங்கு மரியாதையா இருந்தா எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நிம்மதியா காலம் பூரா இங்கே இருந்துட்டு போலாம். இங்க இருந்துகிட்டு உனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து உன்னை தூண்டி விட்டு எங்க குடும்பத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் அவ இங்க இருக்க மாட்டா. சொல்லி வை. வாங்க பிள்ளைங்களா. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை என் அக்கா கிட்ட ஏதாவது பேசின அப்புறம் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. சாக்கடை. ஆச்சி சொல்றல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மாக்கு நீ ஒசத்தி, அத மாதிரி தானே உனக்கு நான் ஒசத்தியா இருந்திருக்கணும். ஒரு வார்த்தையாவது எனக்கு சப்போர்ட்டா எப்பவாவது பேசியிருப்பியா? என்ன மம்மி நீ? ஏன்டா இப்படி இருக்கியோ? நான் என்ன கேட்டேன் உன்ட்ட? தம்பி பாப்பா படக்கப்படானான்னு கேட்டேன். அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாடி செல்லம், உனக்கு தம்பி பாப்பா படக்கப்படா, ஹாப்பியா இருன்னு சொல்லியிருக்கணும். நீ என்னன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஓடாங்கோட்ட நாட்டா இருக்க. இங்க பாடு மம்மி, உன் மம்மி கூட சேர்க்க சரியில்லை. உன்னை நீயே மாத்திக்கோ, இல்ல விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என்னடி இது? உன் மாமியா கறி என்னை அடிச்சிட்டு போறா. நீ என்னன்னா எதுவுமே கேட்காம உம்மன் உட்கார்ந்துருக்க. ஏன் மம்மி என்னை ஏதாவது பேச சொல்லி என்னையும் உன் கூட இந்த வீட்டை விட்டு வர சொல்றியா? போன வருஷம் உன் 3 கோடி ரூபாய் கடனை யாரு தீட்டா? கார்த்திக் தானே கொடுத்தாரு. இப்படி எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி வச்சுட்டு கடைசியில என்ன நடுத்தரில் விட போறியா? அதுக்காக உன் மாமியா என்ன அடிப்பா? அத என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? இன்னும் அடி வாங்க சொல்றியா? வாங்கு, அது வாங்க எடுத்து. ஆமாம்மா, பெரிய மனுஷன் நீங்க ஒண்ணு வராததுதான் குறை. நீங்களும் வந்துட்டீங்களா? உங்க மருமவ காரி என்ன அடிச்சிட்டு போறா. நீங்க இப்ப எதுக்கு வந்தீங்க? அப்படியே என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தீங்களா? அடி செருப்பால யாருகிட்ட யாரு மன்னிப்பு கேட்கறது? என் ஜென்மத்திலயும் நான் எவகிட்டையும் மன்னிப்பு கேட்டது கிடையாது. அதுவும் உன்கிட்ட. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் வீட்டுக்குள்ள வந்து ஏன் மருமவளை ஆட்டம் காட்டுனா சும்மா விடுவாளா? பேரம்பெட்டியில தூக்கி கொஞ்சாம அந்த பிள்ளையில பார்த்து சைத்தான் சைத்தான் இருக்க. இந்த வீட்டுக்கு பிடிச்ச பெரிய சைத்தானே நீதான். அத மறந்துட்டியா? ஏ பாட்டி, நீங்களும் இப்படியெல்லாம் பேசுறீங்க. அத்தை எங்க அம்மாவை அடிச்சிட்டாங்க. நல்ல காரியம் பண்ணியிருக்கா. நான் பண்ண வேண்டியது அவ பண்ணிவிட்டா. இங்கெல்லாம் பெரிய மனுஷியா? இப்படி 2 பேருக்கும் சண்டை எடுத்து விடுறீங்க. உங்க மருமக அடிச்சதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா இப்படி பேசுறீங்க. நீ பண்ண காரியத்துக்கு அவ வெறும் கையால அடிச்சிருக்க கூடாது. விளக்கு மாத்த கொண்டு அடி அடின்னு அடிச்சிருந்திருக்கணும். நானா இருந்தா அதை தான் பண்ணியிருப்பேன்.
வீட்டுக்கு வந்தவன் நல்ல காரியம் பண்றதை விட்டுட்டு பேரம் பேத்தியால தூக்கி கொஞ்சறதை விட்டுட்டு இப்படி ஓ மவளுக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறியாக்கோ? அடிய கூறுகட்ட சிலிப்பா, முதல்ல நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உங்க ஆத்தா ஒழுங்கு மரியாதையா இருந்தா இங்க ஓசிச்சோறு தின்னுட்டு உறங்கலாம். இல்லாட்டி வச்சுக்கோ, அவளை இந்த வீட்டுக்கே வேலைக்காரியா ஆக்கிருவேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒழுங்கு மரியாதையா பிள்ளைய நல்லபடியா பெக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு உங்க ஆத்தா பேச்ச கேட்டு நாசமா போயிடாத. என்னடி இது, இந்த கிழவி இப்படி பேசிட்டு போகுது? அவ மவங்கிட்ட போய் ஆவலாதி சொல்லி 2 பேருக்கும் சண்டையை இழுத்து விட்டுட்டு வர்றேன். அம்மா, பட்டதெல்லாம் போதல, சும்மா இருக்க மாட்டேன். நீ என்ன போய் சொன்னாலும் அவர் பொண்டாட்டி சொல்றதா கேட்பாரு. அப்போ இந்த வீட்ல எனக்கு நியாயம் கிடைக்காது. ஓ புருஷன் வந்த பிறகு சொல்லு, அவனாவது போய் ஆத்தால கேக்குறானான்னு பாப்போம். அதெல்லாம் நடக்கிற காரியமாமா. அவரு அம்மா செய்யற எல்லாமே சரின்னு தான் சொல்லுவாரு. நீ பேசாம வேலையை பார்த்துட்டு போ. பெத்தது சரியில்லை, யாருகிட்ட போய் சொல்ல? அரே பாப்ரே, மேரா சர் தர தோராய். அம்மா, தலைவலி மாத்திரை தரட்டா? ஆமாடி, அது ஒண்ணுதான் கோர. போய் வேலையை பாரு.